தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நீ என்னை ஆசீர்வதிக்க போக வேண்டாம், கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருங்கிற அறிவு எனக்கு இருக்கிறபடியினால நீ கொடுக்கிற ஆற்றால் கொஞ்சம் பொருள் எனக்கு வாழ்க்கையினுடைய பெரிய ஆசீர்வாதம் ஆகிவிட முடியாது. ஆகவே வானத்தையும் பூமியுடையவராகிய கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அந்த ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார், அதை எடுத்து அனுபவிக்க என்னை அழைத்திருக்கிறார். ஆகவே நான் அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நான் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த ஐஸ்வர்யம் என்பது நீ கொடுக்கிற மாதிரி அல்ல, அவர் கொடுப்பது மனுஷன் கொடுக்கிற விதமா இருக்காது. கர்த்தர் கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் என்பது அந்த பூமி முழுவதும் இருக்கிற மனிதர்கள் பிரமிப்பு அடையும்படி, பயப்படும்படி, ஆச்சரியப்படும்படி, இந்த மனிதன் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது எப்படி என்று வாயடைத்துக் கொள்ளும்படி பார்க்கும்படி தேவன் செய்கிற ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யமாய் அது இருக்கிறது.